ஓம் சாந்தி. நான் மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கின்ற ஆத்மா. நான் இரட்டை சிம்மாசனதாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மா. நான் இப்போது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா எனக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவர் அருகாமையில் செல்கின்றேன். இப்போது தந்தையிடமிருந்து ஆன்மீக சக்திகளையும் குணங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். தந்தை இப்போது என்னோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தம்முடைய ராயல்டி மற்றும் பெர்சனாலிட்டியின் பரிவாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீக பெர்சனாலிட்டியின் அஸ்திவாரம் சம்பூர்ண தூய்மையாகும். தூய்மையின் அடையாளம் அனைவரின் நெற்றியில், அனைவரின் தலை மீது ஒளி கிரீடமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஜொலிக்கின்ற கிரீடாதாரி ஆன்மீக ராயல்டி, ஆன்மீக பர்சனாலிட்டி உள்ளவர்கள் பிராமண பரிவாரத்தினராகிய நீங்கள் மட்டும்தான். நட்சத்திரங்களாகிய உங்கள் ஜொலிப்பு அனைவரோடு கூட இருந்த போதிலும் விசேஷமான ஜொலிப்பாக உள்ளது. ஆதி காலத்தில் உங்கள் தூய்மையின் ராயல்டி மற்றும் பெர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாக உள்ளது. ஆதி காலத்திலிருந்து கடைசி காலம் வரை உங்கள் தூய்மையின் ராயல்டி, பெர்சனாலிட்டி சதா காலமும் உள்ளது. அனாதி காலத்தின் ஜொலிக்கின்ற நட்சத்திரம் ஜொலிக்கின்ற தந்தையுடன் கூடவே வாசம் செய்பவர்கள். முழு கல்பத்திலும் பவித்திர ஆத்மாக்களாகிய நீங்கள், உங்கள் ராயல்டி பலவித ரூபங்களில் உள்ளது. பவித்திரத்தாவின் பிறப்புரிமை விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கிறது. இப்போது ஆதி காலத்தில் உங்கள் பவித்திரத்தாவின் ராயல்டியின் சுரூபம் எவ்வளவு உயர்ந்தது. தேவதைகளைப் போன்ற
ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை. இவ்வளவு ஆன்மீக பர்சனாலிட்டி, இவை அனைத்தும் பவித்ரதாவின் பிராப்தியாகும். மத்திய காலத்தில் உங்கள் பக்தர்கள் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை செய்கிறார்கள், சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். உங்கள் சித்திரங்கள் ஆன்மீக தன்மை மற்றும் விதிபூர்வமான பூஜையில் வித்தியாசம் இருக்கின்றது. கடைசி காலமாகிய சங்கமிகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய பரமாத்மா பாலனையின், பரமாத்மா அன்பின், பரமாத்மா படிப்பின் பாக்கியம் கோடியில் சில ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது. பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் உலக ஆத்மாக்களுக்கும் முக்தியின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து கிடைக்கச் செய்கிறீர்கள். ஆக இந்த முழு சக்கரத்தில் அனாதி காலம், ஆதி காலம், மத்திய காலம் மற்றும் கடைசி காலம், முழு சக்கரத்திலும் இவ்வளவு சிரேஷ்ட பிராப்திக்கான ஆதாரம் பவித்ரதா ஆகும். இப்போது தன்னைத்தான் பாருங்கள். எனது பவித்ரதாவுக்கு எத்தனை சதவிகிதம்? மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் பவித்ரதா உள்ளதா? எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது? பவித்ரதாவின் அடையாளம் உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் மூன்றிலும் சோதித்து பாருங்கள். சம்பூர்ண பவித்ரதாவின் உள்ளுணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம், கர்மத்தில் சுகம் பெற வேண்டும், சுகம் தர வேண்டும். உங்கள் டைட்டில் பொறுமையின் தேவி, பொறுமையின் தேவன். உங்கள் பொசிஷனை நினைவு செய்யுங்கள், சுய மரியாதையை நினைவு செய்யுங்கள். முழு கல்பத்தின் விசேஷ சுரூபத்தின் சிமிர்த்தியை கொண்டு வாருங்கள். எப்போதெல்லாம் எனது எனது என்பது வருகிறதோ அப்போது மேரா பாபா என்பதாக சுருக்கி விடுகிறீர்கள். அதனால் நினைவும் சகஜமாகிவிடும் மற்றும் பிராப்தியும் அதிகமாகிவிடும். எப்போதெல்லாம் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்போது சுவமானங்களின் லிஸ்டை முன்னால் கொண்டு வாருங்கள். அச்சானக் மற்றும் எவரடி என்ற சொற்களை தனது கர்மயோகி வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் சிமிர்த்தியில் வையுங்கள். தனது சாந்தியின் சக்தியை தனக்காகவும் பலவித ரூபங்களில் பிரயோகம் செய்யுங்கள்.
சக்திகளின் சக்காஷை நாலாபுறமும் பரவச் செய்யுங்கள். இப்போது மாஸ்டர் ஞானசூரியன் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக சுகம் சாந்தியின் அலைகளை பரப்புவதற்கான அனுபவம் இருக்க வேண்டும். அதற்காக ஒருமுகத்தன்மையின் சக்தியை தனக்குள் அதிகப்படுத்துங்கள். இப்போது மாஸ்டர் ஞானசூரியன் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள் மற்றும் சக்திகளின் கிரணங்கள் சக்காஷை பரவச் செய்யுங்கள். இப்போது கட்டுப்படுத்தும் சக்தியை மிகவும் அதிகமாக்குங்கள். இந்த அபியாசம் கடைசி நிறத்தை அழகானதாக உருவாக்கும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். இரட்டை சிம்மாசனதாரி பாப்தாதாவின் மன சிம்மாசனதாரி, அதோடு உலக ராஜ்ய சிம்மாசனத்திற்கு அதிகாரி ஆத்மா. சதா தனது அனாதி சுரூபம், ஆதி சுரூபம், மத்திய சுரூபம், கடைசி சுரூபத்தில் விரும்புகிற போது நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மா. சதா சர்வ கஜானாக்களையும் சுயம் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மற்றும் மற்றவர்களையும் கஜானாக்களால் நிரம்பியவர்களாக ஆக்கக்கூடிய ஆத்மா. தந்தை மூலமாக முக்தியின் ஆஸ்தியை கிடைக்கச் செய்து பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மா. துணைவர் மற்றும் சாட்சி நிலையின் அனுபவத்தின் மூலம் சதா வெற்றி மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. இவ்வாறாக தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.